கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே கர்த்தர் நல்லவர், அவர் நேற்று இன்று மாறாதவர். ஆத்துமனங்குற ஊழியங்கள் சார்பாக உங்களை எல்லாம் கர்த்தருக்குள்ளே நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் அறிந்திருக்கிறபடி ஆத்துமனங்குரம் ஊழியங்கள் மூலமாக வெளியிடப்படுகிற ஆத்துமனங்குரம் என்ற 2 மாத பத்திரிகை ஒன்று உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு தேவைப்படுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே உள்ள எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை தியானித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13வது வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நம்ம இதில் பார்க்கிறோம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அப்படி என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 2 காரியங்கள், வாழ்க்கையின் உச்சபட்ச பிரச்சனை, வாழ்க்கையில் கடந்து போகிற பாதைகளில் ஏற்படுகிற குழப்பங்கள், போராட்டங்களை முன்னிறுத்தி 2 காரியங்கள் உண்டு. ஒன்று அது முட்செடி, இன்னொன்று காஞ்சொரி. ஆனால் அதற்கு மாற்றாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு, தம்முடைய கிருபை விளங்க பண்ணுகிறவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவைகளை மாறுதலாய் முடிய பண்ணுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் என்று கர்த்தர் ஆதாமிடத்தில் சொல்லுகிறார். கீழ்ப்படியாமை இல்லை என்றால் மீறுதலில் உண்டான அந்த பாவம், ஆதாம் மீறினான் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லி தருகிறார். அந்த மீறுதலில் உண்டான அந்த சாபம் முட்செடிகளை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி வைத்திருக்கிறது. 2வது, இந்த முட்செடி உருவாவதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல நம்முடைய கீழ்ப்படியாமை இங்கே முட்செடியை உருவாக்கும், அவைகள் முள்ளுகளாக குறுக்காக நிற்கும் என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது அது மீறுதல் என்று கணக்கிடப்படுகிறது. கீழ்ப்படியாமை என்றால் கர்த்தர் செய் என்பார், நம்ம செய்ய மாட்டோம். அதுதான் கீழ்ப்படியாமை. மீறுதலுக்கும் கீழ்ப்படியாமைக்குள்ள வித்தியாசம் அதுதான். செய்யக்கூடாது என்பதை செய்வது மீறுதல், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது கீழ்ப்படியாமை. இந்த 2 காரியங்களும் முட்செடிகளை உருவாக்கி விடுகிறது, முள்ளுகளை உருவாக்கி விடுகிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு நம்முடைய வாழ்க்கையில கடந்து போன நாட்கள்ல இது போன்ற காரியங்கள், நம்மால் உருவாக்கப்பட்ட முட்செடிகள், நம்முடைய வாழ்க்கையில உண்டான முட்செடிகளை கர்த்தர் மாற்றிவிட அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கும்போது தம்முடைய பிள்ளைகளிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கும்போது 61ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அழகாக தம்முடைய பிள்ளைகள் ஆகிய நம்மோடு இடைபடுவார். இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஆகிய நம்மோடு அழகாக இடைபடுகிறார். இந்த நேரத்தில் இந்த முள்ளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மாற்றை உருவாக்குகிறார். இந்த தேவதாரு விருட்சம் என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மரம். கேதுரு மரம், தேவதாரு விருட்சம். கேதுரு மரம், தேவதாரு விருட்சம் என்று சொல்லி நம் வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும். கேதுரு மரம் என்பது தூணாக அவை வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படும். பெரிய பெரிய தூண்களுக்கு இல்லைனா உத்திரங்களுக்கு இந்த கேதுரு மரம் பயன்படுத்தப்படும். ஆனால் தேவதாரு விருட்சம் என்பது பலகைகளாக செய்யப்படும். பலகைகளாக செய்யப்பட்டு கோர்த்து இணைத்து அநேக நற்காரியங்களுக்கு அதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். முட்செடி போன்ற நெருக்கங்கள் மத்தியில் நம்மளை காயப்படுத்தி கொண்டிருந்த இடத்துல அது நமக்கு வேதனையும் கண்ணீரையும் வருத்தத்தையும் கடினத்தையும் வேர்வையும் உண்டாக்கி கொண்டிருந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு தேவதாரு விருட்சங்களை கர்த்தர் தருகிறார். இந்த வசனங்களை குறித்து நாம் சற்று தியானித்தோமானால் இங்கே நாம் பார்க்கிறோம் 2 சாமுவேல் 6:5 கீத வாத்தியங்கள் எல்லாம் தேவதாரு விருட்சம். கீத வாத்தியங்களை வைத்து தாவீது ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி அந்த வசனத்திலே பார்க்கிறோம். முட்செடி வேதனை, முட்செடி கண்ணீர், முட்செடி இழப்பு, முட்செடி காயங்களை உண்டாக்கி கொண்டிருந்த இடத்துல கர்த்தரை துதிப்பதற்கென்று கீத வாத்தியங்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கென்று மகிமையான காரியங்களை செய்வதற்கென்று இந்த தேவதாரு விருட்சத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல, இந்த நாட்களிலே, இந்த புதிய நாட்களுக்குள்ளே நமக்கு தருகிறதற்கு உண்மை உள்ளவர். சோர்ந்து போயிட்டீங்களா? ஏன் இந்த கடினமான காரியங்கள், ஏன் இத்தனை வேதனைகள், ஏன் இத்தனை கண்ணீர்கள் பயப்படுறீங்களா? இல்லை,
கர்த்தரை பாடி துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் ஏதுவாக இந்த கீத வாத்தியங்களை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அழுகைக்கு பதிலாக துதி, சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனம் என்ற பொழுது, துன்பத்துக்கு பதிலாக துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை மகிழ பண்ணுவார். இன்றைக்கு அன்னாள் சொல்றாங்க, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, விசாரத்தினாலும் துக்கத்தினாலும் அழுகையினாலும் கண்ணீரினாலும் வேதனையினாலும் சஞ்சலத்தினால் நிறைந்து போன அன்னாளை குறித்து வசனம் சொல்கிறது. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அன்னாள் சொல்றாங்க, என் ஆத்துமா என் தேவனுக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது தேவதாரு விருட்சத்துடைய அடையாளம் என்ன, இந்த முகாந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோமானால், உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 17வது வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய வீடு மச்சு தேவதாரு விருட்சத்தினால் உண்டாக்கப்பட்டது. நம்முடைய வீட்டு மச்சு தேவதாரு விருட்சம். அப்படியானால் ஒரு காரியத்தை கர்த்தர் மறுபடியும் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். நம்முடைய வீட்டின் பாதுகாப்பு மேல, குடும்பத்தின் பாதுகாப்புல இந்த தேவதாரு விருட்சங்களை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை பிரதர், ஐயோ இவ்வளோ நாள் கொஞ்சம் சமாதானமாக போயிட்டு இருந்து, எப்போ திருமண காரியங்களை பேச ஆரம்பித்தோமோ, எப்போ திருமண காரியங்கள் என்று ஒழுங்குபடுத்தப்பட்டதோ, பிறகு ரொம்ப பிரச்சனை பிரதர். என் பிள்ளை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், ஐயோ என் பிள்ளை காலேஜ் போக மாட்டேன்னு சொல்கிறா, இல்லை என்றால் இந்த இடத்துல பிரச்சனை, என் வீட்டில் ஒரே பிரச்சனை, முச்செடியை போல வேதனை, முச்செடியை போல குத்தி கிளறி கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோன்னு சொல்றீங்களா? சொந்து போகாதீங்க. கர்த்தர் நம்முடைய வீட்டின் மச்சுவை தேவதாரு விருட்சத்தின் பலகையாக அடையாளப்படுத்துகிறார். யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே என் வீட்டின் மேல் உம்முடைய ரகசிய செயல் உண்டாவதாக. என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்களேன். நம்முடைய வீட்டு மேல, நம்முடைய வீட்டுடைய கூரை தேவதாரு விருட்சங்களினால் மச்சு பாவப்பட்டு இருக்குமா? அதை கர்த்தர் அடையாளப்படுத்தும் பொழுது, என்னுடைய ரகசிய செயல் உன் கூடாரத்தின் மேல் இருக்கட்டும். சொல்லுங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தாங்கப்பா. என் குடும்ப முச்செடிகளுக்கு மாற்றாக தேவதாரு விருட்சங்களினால் பாதுகாக்கப்பட்டு இருக்கட்டும். எங்க நிலைக்கால்கள், எங்க போதிகைகளே இரத்த துளிகள் பூசப்பட்டு இருக்கட்டும். எங்களுடைய குடும்பம் வெளியடைத்து பாதுகாக்கப்பட்டு இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு கேட்போமே, கர்த்தர் நமக்கு அதை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எப்படி ஆகலும் நம்ம குடும்பங்களையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவைகளையும் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவதாரு விருட்சத்தின் அடையாளம் என்றால் அது துதி ஸ்தோத்திரங்கள். இரண்டாவது, தேவ விருட்சத்தின் அடையாளங்கள் என்றால் அது நம்முடைய வீடுகளின் பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த தேவதாரு விருட்சம் இன்னொரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27 அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் 27:5 சேனீரிலிருந்து தேவதாரு விருட்சங்களை கொண்டு வந்து கப்பல் பலகை செய்தார்கள். தேவதாரு விருட்சத்தினால் செய்யப்பட்ட கப்பல் பலகைகள் என்று சொல்லி கப்பல் கட்டுவதற்கு இந்த தேவதாரு விருட்சம் பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு கப்பல்கள் என்ற உடனே நீதிமொழியின் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் உள்ள குணசாலியான ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க முடியும். அவளை குறித்து பேசுகிற பொழுது அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள் என்று 14வது வசனம் பார்க்க முடியும். வியாபார கப்பல்களை போல. வியாபார கப்பல்கள் என்றால் கையின் பிரயாசம். இந்த தேவதாரு விருட்சத்தின் இன்னொரு அடையாளம் நம்முடைய கையின் பிரயாசம். நிறைய சம்பாதிக்கிறோம் பிரதர், எதுவுமே நிக்கல, எல்லா பணங்களும் பொத்தலான பைகளில் விழுகிறது. நிறைய பிரயாசப்படுறோம், ஆனால் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் பார்க்க முடியல. வியாபாரம் நல்லா நடக்குது, தொழில் நல்லா நடக்குது, சம்பாத்தியம் நிறையா இருக்குது, கை நிறையா சம்பளம், 2 பேரும் சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளும் சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் அவைகள் நிற்பதில்லை. அநேக நேரங்களில் நம்முடைய வருமானங்கள் வீணாய் போகிறதை பார்க்கிறோம், வருமானங்கள் வீணடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வீணான செலவுகளுக்கும் தேவையில்லாத செலவுகளுக்கும் நம்முடைய கையின் பிரயாசங்கள் வீணடிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்றாங்க, அது முச்செடியை போல. ஒரு பணம் இல்லாதது ஒரு முச்செடி, பணத்தினுடைய செலவுகள், பணம் வீணாக்கப்படுகிறது ஒரு முச்செடி. எந்த முச்செடி ஆனாலும் சரி, கர்த்தர் தேவதாரு விருட்சங்களை கொண்டு நம்முடைய கப்பல்களை, நம்முடைய வியாபார கப்பல்களை, நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நமக்கு நன்மையும் பாக்கியத்தையும் உண்டாக்குவார். கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் சிஸ்டர், நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் பிரதர். நாம் அப்படியே கடந்து போகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல, கூனி குறுகி போவது கர்த்தருடைய விருப்பமும் அல்ல. நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய விருப்பம், நம்ம ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய விருப்பம். அப்ப ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள்?
இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வசனங்களை பேசிட்டு இருக்கிறார். முச்செடியா இருந்தது உண்மைதான். நம்முடைய கையின் பிரயாசங்கள் முச்செடியா இருந்தது உண்மைதான். நம்முடைய வீட்டுல பிரச்சனை, நம்முடைய பிள்ளைகள் முச்செடிகளை போல இருந்தது உண்மைதான். நம்முடைய சம்பந்தங்கள் முச்செடிகளை போல இருந்தது உண்மைதான். துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாதபடி முச்செடியா இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்க, இந்த முச்செடிகளுக்கு பதிலாக தான் தேவதார் விருட்சம் எனும் அடையாளங்களை கொடுத்து துதியின் சத்தத்தை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை இன்றைக்கு கட்டளையிடுகிறார். உண்மைதான், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர். சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதியமாயிருப்பாய் என்று சொன்ன கர்த்தர். உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர். முசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் தின்று போன வருஷத்தை நமக்கு திரும்ப தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர். அப்புறம் சோர்ந்து போனீங்க? முச்செடிகளை கண்டு நாம் சோர்ந்து போவதற்காக இன்றைக்கு கரம் பிடிக்கப்படவில்லை. இரண்டாவது ஒரு காரியம் இருக்குது, காஞ்சோரி. காஞ்சோரி காஞ்சோரி என்றால் சில இடங்கள்ல செந்தட்டி என்று சொல்லுவார்கள், சில ஊர்களில் பூனை காய்ச்சல் சொல்லுவாங்க. நம்முடைய உடம்பு மேல பட்டுருச்சுன்னா ஐயோ வேதனை, அவ்வளவு அதிகமாக அரிப்பு உண்டாகும். அந்த அரிப்பை சொரிந்து 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 சில நேரங்களில் இரத்த காயங்களை உண்டு பண்ணிடும். இந்த காஞ்சொரிகள் நம்மோடு இருந்து நம்மை ஒட்டி கொண்டு நமக்குள்ளே வேதனையும் வருத்தத்தையும் கொண்டு வரும். முச்செடி குத்தும், முள்ளை எடுத்து போட்டுட்டோம், ஆனால் அந்த காஞ்சொரி விடவே விடாது. பல நாட்களாக பிரச்சனை, ஐயோ சரீரத்துல வேதனை, கண்ணீர். இந்த பாதை வழியா கடந்து போறீங்களா? இந்த பாதைகள் வழியா கடந்து போறீங்களா? இந்த கண்ணீர்கள்ல, இந்த செந்தட்டிகள் வழியாக நாம் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? சோர்ந்து போகாதீங்க. ஏன் இந்த செந்தட்டி வந்தது? ஏன் இந்த காஞ்சொரிகள் நம்முடைய ஏரியாவுக்குள்ள வந்தது? இந்த காஞ்சொரி ஏற்படுவதற்கு முகாந்திரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்களேன். நீதிமொழியில் 24:30 பாருங்களேன். சோம்பேறியின் வயலையும் மதிகேடனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். நம்முடைய வாழ்க்கையில காஞ்சொரி போன்ற அந்த செந்தட்டிகள் நம்மளை அரித்து கொண்டிருக்கிற, நம்மளை ரணப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சோம்பேறித்தனம். செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படலை, தேவனுக்காய் புறப்பட வேண்டிய நேரத்தில் புறப்படலை. நம்முடைய ஜெப நேரங்களிலே சோம்பேறித்தனங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தது. நம்முடைய வேத வாசிப்பிலே சோம்பேறித்தனங்கள் செயல்பட்டு கிடந்தது. அங்கே நம்முடைய திராட்சை தோட்டமும் நம்முடைய வயலும் முள்ளுக்காடாய் போனது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோம் பண்ணிக்கலாம், ஐயோ இந்த பிரச்சனையை பிறகு டீல் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை சிஸ்டர், நோ. நாம் இதற்காக கரம் பிடிக்கப்படவில்லை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது மிக மிக அற்புதமானது. அது தேவனோடு பயணிக்கிற ஒரு வாழ்வு. இதை எளிதாகவோ, இதை துட்சமாகவோ, இதை சாதாரணமாக நாம் நினைத்து விட முடியாது. நம்முடைய சோம்பேறித்தனங்கள் நம்மிடத்திலே காஞ்சொரிகளை உண்டாக்குகிறது. இரண்டாவதாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசித்தோமானால், நாம் பின்வாங்கி போனோமானால் காஞ்சொரிகள் வரும். கர்த்தருக்கும் நமக்குமான உறவு லேக் ஆகுதா? கர்த்தருக்கும் நமக்குமான உறவு கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆகுதுன்னா நம் காஞ்சொரிக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கணும் அர்த்தம். அரிக்கும், சொரிஞ்சு 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 ரத்தம் வந்துடும் பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த காஞ்சொரிகளுடைய கிரியைகளை முறித்து போடுகிறதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். எப்படி நம்முடைய மீறுதலும் நம்முடைய கீழ்ப்படியாமும் நம்முடைய வாழ்க்கையில முச்செடிகளை கொண்டு வந்ததோ, அதற்கு மாற்றாக இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள துதியின் சத்தத்தை நான் திரும்ப வர பண்ணுவேன், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், உங்க குடும்பங்களை பாதுகாத்துக்கு சொல்வேன் கர்த்தர் சொன்னாங்கல்ல. அடுத்து காஞ்சொரிகள் என்பது நம்முடைய சோம்பேறித்தனத்தினால. எழுந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கினோம், எழுந்து வேத வாசிக்க வேண்டிய நேரத்தில் செல்போன் பார்த்துட்டு இருந்தோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமானது நிமித்தம் இன்னைக்கு காஞ்சொரிகள் நம்ம வீடை மூடி கிடக்குது. வயல் என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்கள், திராட்சை தோட்டம் என்றால் நம்முடைய ரட்சிக்கப்பட வேண்டிய நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு காஞ்சொரிகளால் மூடி கிடக்கிறது. ஆனாலும் கூட பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுற காரியம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிருது செடினா மிர்டல், அங்க தேவதாரு விருட்சம் என்றால் ஜுனிப்பர், இல்லைன்னா பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. மிருது செடி, இந்த மிர்டல் மிக உபயோகமான மிக பிரயோஜனமான ஒரு செடியாக வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அநேக வெப்பத்தன்மையிலையும் அது பலமுள்ளதாக இருக்கும். அதனுடைய பச்சை கட்டையை, அந்த மரத்துடைய துண்டை, செடியுடைய துண்டை வெட்டி
தண்ணீரில் போட்டால் மிதக்காதான், அது மூழ்கிரும். அவ்வளோ கனமானது, அவ்வளோ பலம் உள்ளது. காஞ்சொரி எங்க, மிருது செடி எங்க பாருங்களேன். கர்த்தர் நம்மளை கரம் பிடிக்க தொட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க சிஸ்டர். இந்த காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அது நெகேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூடார பண்டிகையில தேவனோடு மறுபடியும் நம்ம இணைத்துக் கொள்கிற ஒரு மகிழ்ச்சியின் தருணங்கள்ல இந்த மிருது செடி பயன்படுத்தப்படுகிறது. நெகேமியா 8:15 அந்த மிருது செடியாக தேவனுக்கு நமக்குமான உறவு புதுப்பிக்கப்படுகிறது. சோம்பேறித்தனங்களினால பின்வாங்கி போனதுனால நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவு தேவனிடத்திலிருந்து பிரிந்து போனதை கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்துகிற ஒரு கூடார பண்டிகை தான் இந்த நெகேமியா 8:15 மிருது செடி பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஏசாயா 41:19 அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். அவாந்திர வெளியில் வனாந்தரங்கள்ல இந்த மிருது செடியை கர்த்தர் நடுகிறார். கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நட்டு அவைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே முடிஞ்சு போச்சு பிரதர், அவ்வளவுதான், ரொம்ப கடினம், இனிமே லைஃபே அப்படிதான், ஃபேமிலியே அப்படிதான் நீங்க சொல்றீங்களா? இல்லை இல்லை இல்லை. அந்த காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிகளை எழும்ப பண்ணுகிற கர்த்தர் தம்முடைய சொந்த கரத்தினால் அவைகளை செய்வார். எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த கர்த்தர் நம்மளை மாத்திரம் கரத்தினால் சிருஷ்டித்தார் பார்த்தீங்களா? தம்முடைய ஜீவ சுவாசத்தின் மேல் ஊதினார் பார்த்தீங்களா? அதே போல ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த மிருது செடியின் ஆசீர்வாதம். தம்முடைய கரங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம இங்கே நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த மிருது செடியின் ஆசீர்வாதம், அந்த மிருது செடிகளுடைய நடுவிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது என்று சொல்லி சகரியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். மிருது செடிகளுக்குள்ளாக நின்று கர்த்தருடைய தூதன் என்னிடத்தில் பேசினான் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தர் வார்த்தை வெளிப்படுகிற நேரம் சிஸ்டர். அன்னைக்கு நம்ம பைபிள் வாசிக்காம தூங்கி போனோம் பாருங்க, அன்னைக்கு நம்ம ஜெபிக்காம படுத்து போனோம் பாருங்க. அதற்கு மாற்றாக கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடம். இப்ப நம்ம பார்த்தோம், தேவதாரு விருட்சங்களின் அடையாளங்கள் 3, மிருது செடிகளின் அடையாளங்கள் 3, காஞ்சொரிகளின் அடையாளம் 2, முட்செடிகளுடைய அடையாளம் 2. இதெல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களை மாற்ற விரும்புகிறார். எப்படி மாற்றுவார்? ஒரு வசனத்தை பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதை வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்களேன். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அழித்து போடுவார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியாயும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையாயும் ஒரே நாளிலே மாறி இந்த காஞ்சொரிகளையும் முட்செடிகளையும் தகித்து பட்சித்து அழித்து போட அவர் உண்மையுள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலின் ஒளியானவர்னா கர்த்தருடைய வார்த்தை சிஸ்டர். இஸ்ரவேலின் ஒளியானவர்னா கர்த்தருடைய வார்த்தை பிரதர். இது அக்னியை போல என் எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு அலைகிற அக்னியை போன்றது இந்த வார்த்தை. இதை நான் தியானிக்கலே அக்னி மூண்டது. இதுதான் அக்னி, இதுதான் அக்னி. இந்த வார்த்தை நம்முடைய முட்செடிகளை ஒழிய பண்ணும். இந்த வார்த்தை காஞ்சொரிகளை ஒழிய பண்ணும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையாகி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்னி ஜுவாலை என்றால் பரிசுத்த ஆவியானவர், வார்த்தையானவர், ஆவியானவர். அந்த நாளில் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அக்னி ஜுவாலையை போல பிரிந்திருக்கும் நாவுகளால் அவர்கள் மேல் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதே பரிசுத்த ஆவியானவர், அதே வார்த்தையானவர் இன்றைக்கு நம்முடைய காஞ்சொரிகளை மாற்றி போட அவர் உண்மை உள்ளவர். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். இந்த வசனத்தின் மேல உள்ள வாஞ்சை பெருக பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தைகளை நான் தியானிக்க அது என் இன்பமா இருக்கட்டும். சங்கீதம் 119 131 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த வார்த்தையை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறக்கிறேன். ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோமா? இந்த இஸ்ரவேலின் ஒளியானவரோடு, இந்த அக்னியோடு நாம் இணைந்து இருக்கிறோமா? முட்செடிகள்லாம் பட்சித்து போடுவார் சிஸ்டர். முட்செடி போன்ற பிரச்சனைகள், முட்செடியை போன்ற எல்லா கிரியைகளும், காஞ்சொரிகளை போன்ற எல்லா கிரியைகளும் கர்த்தர் பட்சித்து போடுகிறதற்கு உண்மை உள்ளவர். ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறோமா? ஆவியானுடைய நகர்வுக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நம்முடைய நகர்வுகள் சென்று கொண்டு இருக்கிறதா? ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது, ஒரு காரியத்தை துவக்கும் போது, ஒரு காரியத்துக்குள்ள நுழையும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துறாங்களா?
நமக்கும் கர்த்தருக்குமான உறவு பலமுள்ளதா இருக்குதா? அதனாலதான் தாவீது சொல்றாரு சங்கீதம் 143 நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துங்கப்பா. இந்த பரிசுத்த இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய முச்செடிகளையும் நம்முடைய காஞ்செடிகளையும் தகித்து பட்சித்து போடுகிறதற்கு ஆவியானவர் சுட்டரிப்பின் ஆவியானவராக நம் மத்தியிலே கடந்து வருவார். முக்கியம், என் குடும்பத்துக்குள்ள முச்செடி இருக்குது பிரதர். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள முச்செடி இருக்குது. ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க, எங்களை விட்டு அவங்க முடிச்சு போயிட்டாங்க, வெளியே இருக்கிறாங்க. எல்லா முச்செடிகளும் மாறணும்னா ஒரே ஒரு பதில், இந்த வார்த்தையானவரும் இந்த ஆவியானவரும் தான். அவர் தான் நம்முடைய தஞ்சம், அவர் தான் நம்முடைய மீட்பர், அவர் தான் நமக்கு எல்லாமே. இடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த அக்னி, அந்த ஜுவாலை, அந்த பரிசுத்த ஆவியானவர், சுட்டெரிப்பின் ஆவியானவர் எல்லாவற்றையும் தகித்து பட்சித்து அழிய பண்ணுவார் சொல்லிட்டு ஏசாயா 55:13 கர்த்தருடைய வார்த்தை தொடருகிறது. அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும். நாம ஆசீர்வதிக்கப்படுகிறது கர்த்தருக்கு கீர்த்தியாகும். பொதுவாக கர்த்தர் சொல்லுவாங்க, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லுவாங்க, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முச்செடியும் இந்த காஞ்செடியும் தகித்து பட்சிக்கப்படுகிறது, என் கர்த்தருக்கு கீர்த்தி. முச்செடியும் இந்த காஞ்செடியும் அழிக்கப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு கீர்த்தி உண்டாக்குகிறது. எத்தனை பெரிய சந்தோஷம் பாருங்க. அப்படி சொல்லிட்டு கர்த்தர் இன்னும் சொல்றாங்க, அந்த 13வது வசனம் இன்னும் முடியல, அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். இந்த வாக்குத்தத்த வசனம் இன்றோடு முடிந்து போவதில்லை சிஸ்டர். இந்த வாக்குத்தத்த வசனம் இப்போது முடியறதில்லை. அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளம் என்றால் சந்ததி சந்ததிக்கும், சந்ததி சந்ததிக்கும், தலைமுறை தலைமுறைக்குமானது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய முச்செடிகளையும் காஞ்செடிகளையும் தகிர்த்து போட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தினால, கம்பீர சத்தத்தினால, கையின் பிரயாசங்களை, குடும்பங்களுக்குள்ளே பாதுகாப்பை கட்டளையிடுகிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்றோடு நிறுத்தல, சந்ததி 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 சந்ததிகளுக்காக கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார். இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா, உங்களுடைய கிருபை உள்ள கரம் எங்களோடு கூட இடைப்படட்டும், எங்களுக்கு உமக்குமான அந்த உறவு பலனுள்ளதாய் மாறிவிடட்டும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் கடினத்தோடு, முச்செடிகளோடு, காஞ்செடிகளின் ரணங்களோடு, இரத்த காயங்களோடு பிரவேசிப்பது தேவ சித்தம் அல்ல. நிர்மூலமாக அது நித்திய அடையல். உங்க பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை, உங்க சந்ததிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் அவர். விசுவாசிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களோடு கூட வாங்கப்பா, நம்முடைய கிருபை நிழல் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. எல்லாம் கண்களை மூடி இந்த வசனத்தின் மேல வாஞ்சே தாங்கப்பா. இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன கையின் பிரயாசங்கள், இழந்து போன சமாதானங்கள் மறுபடியும் சீர்படுத்தப்படுவதாக, இழந்து போன துதியின் சத்தங்கள் மறுபடியும் கேட்கப்படுவதாக. மிருது செடிகளை போல ஒரு பலமுள்ள, ஒரு வைராக்கியமுள்ள வாழ்க்கைக்கு நேராக எங்க குடும்பங்களை திருப்பிருங்கப்பா. நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறோம். கர்த்தர் உயிர்ப்பிச்சிருங்க, உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும்பா. இந்த மிருது செடிக்குள்ளிருந்து அன்றைக்கு சகரியா தீர்க்கதரிசியோடு பேசின கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட இடைபடுவீராக. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அக்னினால் சுட்டரித்து போடுங்க. சுட்டரிப்பின் ஆவியானவரே, ஆவியானவரே எங்க வீடுகளுக்குள்ள கடந்து வாங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய மகிமை எங்க குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. எல்லா கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஜெபிக்க மறந்து போன நேரங்கள், சோம்பேறித்தனத்தின் காரியங்கள், கீழ்ப்படியாமைகள், மீறுதல்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. எங்க குடும்பங்களுக்குள்ளே கடந்து வாங்கப்பா. எங்க காரியங்களை பலமாய் நடத்தித்தாங்க. உடைய மகிமை எங்களில் வெளிப்படுவதாக. அப்படியே சொல்லலாம், எங்க பிள்ளைகள் மேல சமாதானம் வருவதாக, எங்க கையின் பிரயாசங்களில சமாதானம் வருவதாக. அந்த முச்செடியின் ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. கர்த்தர் அவாந்தர வெளியிலும் வனாந்தர வெளியிலும் உடைய கரங்களினாலே நாட்டின மிருது செடிகளை போல எங்க குடும்பங்களுக்குள்ளே மகிமை நாட்டப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்மளை ஆசீர்வதிப்பது தானே கர்த்தருக்கு பிரியம். இந்த வார்த்தைகள் பலன் உள்ளது பாருங்களேன். இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் சொல்லாது பாருங்களேன். சுட்டரிப்பின் ஆவியானவர் இந்த நாளிலே பலமான காரியத்தை நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே செய்து விட்டதற்காக நன்றி. நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. ஆண்டவரோடு மறுபடியும் நம்மளை ஒப்புரவாக்குகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிருங்க, நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா. உங்களை விட்டு ஒரு நாள் நாங்கள் விலகி விடாதபடி, ஒரு நாள் உண்மை விட்டு பின்வாங்கி விடாதபடி, இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ரத்தம்
ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். எங்கள் பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னிங்க, பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் கழுவுங்கப்பா. ஓ, மிருது செடிகளும் தேவதார் விருட்சங்களும் பலனடைவதாக, மிருது செடிகளும் தேவதார் விருட்சங்களும் பலனை உண்டு பண்ணுவதாக. கர்த்தர் நீங்க அப்படி செய்து விட்டதற்காக நன்றி. பொற்பாதங்களை முத்தமிடுகிறோம், கிருபையுள்ள பொற்பாதங்களை முத்தமிடுகிறோம். பரிசுத்த நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த நாட்களை இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கிறோம். மறுபடியும் சொல்லலாமா? மசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் தின்று போன பட்சித்து போன வருஷத்தின் விளைவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். அப்படி நாம மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை, விடுதலையின் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் சந்திப்போம். கர்த்தர் நல்லவர்.